சங்கீதம் 35 முதல் வசனம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடே யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தான் என்ன பண்ணும்? நமக்காக வழக்காட வேண்டும். நம்மோடு பாருங்கள், அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியமும் இருக்காது, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த அப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்மோடு என்ன பண்ணுவாங்க, வழக்காடுவார்கள். அழிந்து போகிற காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, வழக்காடுவாங்க. அப்படி வழக்காடுறவங்க நாம் என்ன பண்ணக்கூடாது, வழக்காடக்கூடாது. அதனால தான் அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், வழக்காடிகளோடு என்னோடு வழக்காடுறவங்களோடு நீரே என்ன பண்ணுங்க, வழக்காடுங்க ஆண்டவரே. அதுதான் நாம் கூட இன்னும் கூட சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும், நமக்காக வழக்காட வேண்டும், நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அநேக சமயங்களில் அநேகர் நம்மை வேதனைப்படுத்தும் போது, துக்கப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட நம் வாய் பதறி என்ன பண்ணுறோம், அவங்களோடு பேசக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். நம்மளால் அதை என்ன பண்ண முடியறதில்லை, அப்படி சகிக்க முடிவதில்லை. நம்மோடு வழக்காடுவாங்க, நம்மை குறித்து தீமையாக பேசுவாங்க, நம்மை நிந்திப்பாங்க, நம்மை அவமதிப்பாங்க, நம்மை வேதனைப்படுத்துவாங்க, நம்ம இறுதி கசப்பை உண்டாக்குவாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்மளை இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி நாமளும் என்ன பண்ணுறோம், பதறி நாம் கோபப்பட்டு நாம் என்ன பண்ணுறோம், நாமளும் பதிலுக்கு பதில் பேசுகிறோம். நம்மளை துக்கப்படுத்தவங்க நாமளும் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்குள்ளே நம்ம மறைத்து கொள்ள முடிவதில்லை. அப்போ இது கூட இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் காலம் போட்டிருக்கான் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் பாருங்கள், அப்படி யார் கூட இவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு விரோதமாக பேசுகிறவங்களோடு இவரும் பேசியிருக்காரு. அதனால தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல கூட இப்படியா ஜெபிக்கிறார், ஆண்டவரை நீரே வழக்காடும், நான் செய்திருந்தால் அதையெல்லாம் என்ன பண்ணும், எடுத்து போடும். இனி வரும் நாட்களில் நீர் தான் எனக்காக வழக்காட வேண்டும், நீர் தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நமக்காக பாருங்கள், நமக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக காணப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கல்வாரி சிலுவையில் சிந்த அந்த ரத்தத்தின் மூலம் என்ன பண்ணிருக்காரு, நான் வழக்காடி என்ன பண்ணுறாரு, பிசாசோடு எதிர்த்து நின்று வழக்காடி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஜீவிக்கும் போது நிச்சயமாக நாம் என்ன பண்ண மாட்டோம், மற்றவங்களோடு வழக்காட மாட்டோம். நமக்காக இந்த பெரிதான அன்பினால், அவருடைய பெரிதான அன்பினால் நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிற தேவன், நம்ம அந்த பாவத்தின் வல்லமிருந்து மீட்டெடுத்த தேவன் மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயத்தை தருவார். நமக்கு யுத்தம் செய்து பதிலை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் கூட காணப்படுவோம். இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார், நம்மை சரியான பாதையில் நடத்துவார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு கூட காணப்படும்படியாக நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த நாளில் கூட நாம் வழக்காடாமல் ஆண்டவரே வழக்காடும்படியாக நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம், உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நீரே எங்களுக்காக வழக்காடும், நீரே எங்களுக்காக யுத்தம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே எங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவரே கிருபையை காத்துக்கொள்ள, ஆண்டவர் உமது வல்லமையினால் பலப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.